கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த நாட்களிலே நாங்கள் ஒரு சந்திர கிரகணம் வந்ததை பார்க்கிறோம். இந்த சந்திர கிரகணம் சிவப்பு நிறமாக, அதாவது இரத்த நிறமாக இருந்ததை இந்த உலகமே அறிந்தது கண்டதுமாக இருக்கிறது. அப்ப இதை விஞ்ஞானிகள் பல விளக்கங்களும் பல காரணங்களும் இதற்கு சொல்வார்கள். ஆனால் நாங்கள் இப்போது வேதத்திலே இருந்து நாங்கள் பார்ப்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே கர்த்தருடைய பெரிதும் பயங்கரவுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். ஹல்லேலூயா. அப்ப வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய அந்த பெரிதான அந்த பயங்கரமான அந்த நாள் வாரத்துக்கு முன்பதாக சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும் என்று சொல்லி வேதத்திலே முன்பே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்ப அந்தபடியே இந்த சந்திர கிரகணமும் இரத்த நிறமாக இருந்திருக்கிறது. அப்ப என்ன காரணம்? ஆண்டவருடைய இந்த பரலோக ராஜ்யத்துக்கான இந்த நாள் வந்து கொண்டிருக்கிறது, சமீபமாகி கொண்டிருக்கிறது. அப்ப நாங்க இனிமேல் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாங்கள் ஜாக்கிரதையாக விழித்திருக்க வேண்டும். அப்ப நாங்கள் இனிமேல் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். அதிகாலையிலே கர்த்தரை தேடுங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. மனிதனுக்கு அல்ல, கர்த்தருக்கு என்று சொல்லி நீங்க ஊழியம் செய்யுங்க. கூடிய அளவு சுவிசேஷம் சொல்லுங்க. கர்த்தரை அறியாதவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க. இனிமேல் தாமதிப்பதில் எதுவுமே இல்லை. ஆண்டவருடைய வருகை வந்து விட்டது. அப்ப நாங்கள் விழித்திருந்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும் இல்லையா? ஆண்டவருடைய வருகை திருட வருவதைப் போலவே இருக்கும். அவர் சொல்லிட்டு வருவதில்லை. அவர் சீக்கிரமாக வருவேன் என்று சொல்லியிருக்கிறாரே தவிர நான் இப்போது வருவேன் என்று அவர் சொல்லவில்லை. அப்ப நாங்கள் விழித்திருக்க வேண்டும். நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்ப ஆண்டவருக்கு நாங்கள் காத்திருக்க வேண்டும். இந்த பரலோக ராஜ்யம் சமீபமாகி இருக்கிறது. ஆனபடினால இன்னும் கொஞ்சம் விடியட்டும் என்று சொல்லி நாங்கள் உறங்கிய நாட்களை தூக்கி எறிந்துவிட்டு நீங்க விழித்திருங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். ஆண்டவருக்காக நீங்க எதிர்பார்த்திருங்கள். அவர் எப்போது கதவை தட்டுவார் என்று சொல்லி ஆயத்தமாக இருங்கள். அவர் கதவை தட்டுகிற பொழுது நாங்கள் விழித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். திருடன் எப்படி திருட யாருக்கும் தெரியாமல் வருவானோ அதே போலதான் ஆண்டவருடைய வருகையும் இருக்கும். யாரெல்லாம் விழித்திருந்து அவதானமாக ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக இருப்பீர்கள். ஜாக்கிரதை உள்ளவராக இருங்கள். விழித்திருங்கள். கர்த்தருக்காக காத்திருங்கள். கர்த்தருக்கென்று சொல்லி ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.